ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐக்யூ Z11 லைட் 5G இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. 6.7 இன்ச் நம்மளுக்கு ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேவோட வருதுங்க. டிஸ்பிளே வந்து கூட நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு மல்டி டாஸ்கிங் இது மாதிரிலாம் பெட்டராகவே இருக்குங்க. கூட நம்மளுக்கு 1200 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறதுனால பீக் பிரைட்னஸ் லெவலாக நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதும் கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு வீடியோஸ் ஃபான்ட்ஸ் எல்லாமே நான் பெட்டராகவே தெரியுங்க விஷுவலாக. அடுத்தது இதோட ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளேன்னு காட்டி நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வராதுங்க. சைடில் தான் நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுப்பாங்க. அடுத்தது இது வந்து வெயிட் வந்து 209 கிராம் வெயிட்டுங்க. ஒரு நார்மல் வெயிட் தான். ஏன்னா 6500 mAh பேட்டரி கொடுத்தாலுமே அவங்க 209 கிராம் வெயிட் கொடுக்கறனால கொஞ்சம் வரவேற்கத்தக்கதான். IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. நம்மளுக்கு லோ ப்ரெஷர் வாட்டரில் அன்றைக்கி போட்டு எடுத்தாலும் ஃபோன் வந்து டேமேஜ் ஆகாதுன்றாங்க. அதுக்குன்னு சொல்லி போட்டு எடுத்து பார்க்காதீங்க. மிலிட்ரி ஸ்டாண்டர்டு 81GH அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் இருக்கிறாங்க. அதனால் ஃபோனு கீழே போட்டாலும் மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது அப்படின்ட்டுருக்குறாங்க. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MPக்கான நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. நம்மளுக்கு 1080p வீடியோவை 30 fps மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் 5 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்கிறாங்க. அது கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குங்க. கேமரா வந்து இன்னும் பெட்டராக வேணும் செல்ஃபி கேமரா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு மொபைலை தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை எனக்கு கேமரா ரொம்ப இல்லை, சும்மா நார்மல் ஃபோட்டோஸ் தான் எடுப்போம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஓகேவான ஃபோன் தாங்க. அடுத்தது இதோட பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 6500 mAh பேட்டரிங்க. நல்ல மேசிவான பேட்டரி தாங்க. இப்போ வர ஃபோனில் வந்து மோஸ்ட்லி 6000 7000 8000 அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு 6500 கொடுத்துக்கிறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 44 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அந்த செக்மெண்ட்டில் ஒரு கரெக்டான ஃபோன் தாங்க. பேட்டரி பேக்கப்பாக 6GB ரேம் வேரியண்ட் இருக்குதுங்க, 8GB ரேம் வேரியண்ட் இருக்குதுங்க. 128GB இன்ஸ்டோரேஜ் மொபைல் பெஸ்ட் வேரியண்ட் வந்துச்சு அப்படின்னா 16,000 அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அடுத்தது இதோட ப்ராசஸ்மே மீடியாடெக் டிமென்சிட்டி 6300 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. நல்லா பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான் இந்த ப்ரைஸுக்கு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பிராண்டட் மொபைலுமே இந்த ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் கொடுப்பாங்க. மோஸ்ட்லி இன்னொரு 5000 அதிகமாக போச்சுன்னா 6400 அப்படிங்கிற ஒரு 100 அதிகமாக கொடுப்பாங்க. அவ்வளோதான் அந்த டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி இது ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. அடுத்தது நம்மளுக்கு Android 6 வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட், NFC, IR+ இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குதுங்க. அடுத்தது இந்த ஃபோனு நம்மளுக்கு இந்த Vivo T5 லைட் 5G அப்படிங்கிற ஃபோனுமே இந்த ஐக்யூ Z11 லைட் அப்படிங்கிற ஃபோனுமே ரெண்டு ஒரே மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன், ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொண்டுள்ளது. ஏன்னா ரெண்டுமே ஒரே பிராண்டு தான். அதாவது விவோவும் ஐக்யூவும் ரெண்டும் ஒரே பிராண்டு தான். சும்மா நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி உள்ளுக்கிற எல்லாமே பார்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் விவோ ஐக்யூ ரெண்டுமே எது எடுக்கலாம்னு குழம்பாதீங்க. ரெண்டுலேயே எது வேணால் கண்ண முடிவு எடுத்துக்கலாம், விவோ எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ரெண்டு ஒரே பிராண்டு தான். ஏன்னா அமேசானில் நம்மளுக்கு ஐக்யூ Z11 லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் Vivo T5 லைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி எந்த இதுவுமே இல்லைங்க, ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் விவோ ஐக்யூ மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு ஐக்யூ மொபைல் விவோ மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு. என்ன கேட்டால் இந்த ஃபோன் வந்து ஒரு டீசெண்டான ஃபோன் தான். ஏன்னா கேமரா குவாலிட்டி பெட்டராக வேணும் அப்படின்னா வேறு ஃபோன் தான் பார்க்கணும். மற்றபடி ஒரு ஓகேவான ஃபேமிலி ஓரியன்டான ஃபோன் தான். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பின் முறையில் பை. டேக் கேர்.